Hi friends, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலைஸ்ட் அட்மிஷன் கமிட்டில இருந்து ஒரு பிரஸ் நோட்டீஸ் வந்து எஸ்டர்டே வந்து 12/9/2022ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து சென்டாக் புதுச்சேரியோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்ல, வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெப்சைட் www.centacpuducherry.in வெப்சைட்ல அந்த சென்டாக் புதுச்சேரி அட்மிஷனோட பிரஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த வெப்சைட்ல தான் வந்து பிரஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகுதுன்னா நேத்தே ஓபன் ஆயிடுச்சு. 12/9/2022ல ஓபன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 25/09/2022. இதுல இது எதுக்காண்டி ஓபன் பண்றாங்க, இது இந்த சென்டாக் பாண்டிச்சேரிக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து நீங்க வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷனோ இல்ல பிடிஎஸ் அட்மிஷனோ இல்ல பிவிஎஸ்சி அட்மிஷனோ எடுக்கணும் அப்படின்னா அந்த சென்டாக் பாண்டிச்சேரியில வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும். ஓகேவா, அப்ப அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த கவுன்சிலிங்குள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஓகேவா, நீங்க ஒரு தடவை தான் அப்ளை பண்ணணும். ரவுண்ட் 1ல நீங்க எப்ப கலந்துக்க போறீங்களோ அது முன்னாடி இந்த மாதிரி கால் ஃபர் பண்றப்பதான் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சியோ இல்ல பிடிஎஸ்க்கோ அது மாதிரி தேவைப்படுது. ஓகேவா, அது மட்டும் இல்ல, இந்த கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டு, பிடிஎஸ் சீட்டு இல்ல பிவிஎஸ்சி சீட்டு, பிஹெச்எம்எஸ் சீட்டு, பிஐஎம்எஸ் சீட்டு, இது எல்லா சீட்டுக்குமே வந்து பாண்டிச்சேரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் சீட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். மற்ற எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கவர்மெண்ட் சீட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து நீங்க வந்து சென்டாக் பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் சீட்டை மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, கவர்மெண்ட் சீட்டு உங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்படி கவர்மெண்ட் சீட்டை வந்து அங்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க ரெசிடென்டா இருக்கணும், பாண்டிச்சேரி ஸ்டூடெண்டா இருக்கணும். ஓகேவா, அவங்களுக்குமே வந்து அஃபிடேட்டுங்கிற ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. அதுல வந்து அவங்க அப்பாவோட பேரு, இவங்க பேரு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்டோட பேரு, ரெசிடென்ட் என்ன ரெசிடென்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு மேல உள்ளதெல்லாம் நான் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கீழே கையெழுத்து போடணும், நீங்களும் உங்க அப்பா அம்மாவும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த பாண்டிச்சேரிக்கான அந்த சென்டாக் புதுச்சேரி லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டு 25/9/2022 கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காம எல்லாரும் வந்து இந்த சென்டாக் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணிருங்க. கவர்மெண்ட் சீட்டை கிளைம் பண்ணக்கூடிய அந்த பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அஃபிடேட்டை மறக்காம அப்ளை பண்ணி அதுல அப்லோட் பண்ணிடணும். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகேவா, அடுத்து வந்து இந்த மாதிரி பிபிஎஸ்சி சீட்டை கிளைம் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர்ங்கிற சர்டிபிகேட் வச்சாகணும். பிபிஎஸ்சி சீட்ஸை கிளைம் பண்றீங்க அப்படின்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் சீட்ஸை வச்சாகணும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து சென்டாக் பாண்டிச்சேரிக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது ஓபிசி இடபிள்யூஎஸ் சொல்லி நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. அது மாதிரி ஓபிசி இடபிள்யூஎஸ் சொல்லி ரேங்கை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. நீட்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோர் கார்டில் பாத்தீங்கன்னா ஓபிசியில வந்து இத்தனை ரேங்க், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 1,15,000 ரேங்க்ல இருக்கீங்கன்னா அந்த ஓபிசி ரேங்கை நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஆல் இந்தியா ரேங்க்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை தான் வந்து நீங்க எங்க அப்ளை பண்ணணும், அங்க அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணணும். அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பிரஸ் ரிலீஸ்ல. கேட்டகரியோட ரேங்கை வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடாது, ஆல் இந்தியா ரேங்க் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா, மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதை கிளிக் பண்ணி குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ல அதில் அப்லோட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.